இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸு 3rd யூனிட் எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய 20th சம்மு தான். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க கிளாஸில் போகலாம். இப்போ ஏ ஈக்குவல் இது, பி ஈக்குவல் இது, சி ஈக்குவல் இதுன்னு கொடுத்துட்டு ஃபைண்ட் த மேட்ரிக்ஸ் டி அப்படின்னு கேட்டிருக்கான். 4வது மேட்ரிக்ஸ் இருக்குது, அது என்னன்னு கேட்டிருக்கான். கண்டிஷன் என்ன கொடுத்துருக்கான் பாருங்கள், சிடி மைனஸ் ஏபி ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொடுத்துருக்கான். ஸோ இப்போ இந்த சம்மை தான் வீடியோவாக பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், கொடுத்துருக்க கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். சிடி மைனஸ் ஏபி ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொடுத்துருக்குறான். ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன், இங்கே இருக்கிறதுல தனித்தனியாக கண்டுபிடிக்க போகிறேன். ஓகேங்களா? சிடி என்ன வரும், ஏபி என்ன வரும்னு நான் கண்டுபிடிக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு சிடி கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ சிடினா சி மேட்ரிக்ஸு இன்ட்டு ஏ மேட்ரிக்ஸ், சாரி டி மேட்ரிக்ஸ். ஸோ டி மேட்ரிக்ஸுக்கு நம்ம என்னன்னு தெரியாது, அதனால் ஏபிசிடி அப்படின்னு வைக்கிறேன். ஓகேங்களா? லெட்டஸ் அஸ்யூம் டி ஈக்குவல் டு, நான் இந்த இடத்துல எழுதுகிறேன் ஏபிசிடி. ஓகேங்களா? ஸோ லெட்டஸ் அஸ்யூம் டி ஈக்குவல் டு ஏபிசிடி அப்படின்னு எடுத்து எழுதுகிறேன். ஸோ அதான் இங்கே எழுதியிருக்கேன். இப்போ மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸோட ஃபஸ்ட்டு ரோவை ஃபுல்லாக எழுதுகிறேன். ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸோட செகண்ட் ரோவை ஒன்று இங்கே இருக்குது. அதே மாதிரி செகண்ட் மேட்ரிக்ஸோட ஃபஸ்ட்டு காலத்தை இங்கே எழுதுகிறேன். செகண்ட் மேட்ரிக்ஸோட செகண்ட் காலத்தை இங்கே எழுதுகிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ மல்டிபிள் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு நம்பர் இன்ட்டு ஃபஸ்ட்டு நம்பர் 3a ப்ளஸ் செகண்ட் நம்பர் இன்ட்டு செகண்ட் நம்பர் 6 இன்ட்டு சி 6c. அதே மாதிரி ஃபஸ்ட்டு நம்பர் இன்ட்டு ஃபஸ்ட்டு நம்பர் 3b ப்ளஸ் 6 இன்ட்டு டி 6d. ஃபஸ்ட் நம்பர் இன்ட்டு ஃபஸ்ட் நம்பர் ஏ 1 இன்ட்டு ஏ 1. அதேமாதிரி செகண்ட் நம்பர் 1 இன்ட்டு சிசி 1 இன்ட்டு பி பி 1 இன்ட்டு டி டி. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து சிடி. நெக்ஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க, ஏபி கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? ஏபி எடுத்துக்கோங்க. ஏ மேட்ரிக்ஸு, அடுத்தது பி மேட்ரிக்ஸு. ஸோ ஏ மேட்ரிக்ஸு பி மேட்ரிக்ஸு 7 மெத்தட் யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ரோ 3 0 3 0, செகண்ட் ரோ 4 5 4 5. அதே மாதிரி செகண்ட் மேட்ரிக்ஸோட ஃபஸ்ட்டு காலம், செகண்ட் மேட்ரிக்ஸோட செகண்ட் காலம். இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுங்க. ஃபஸ்ட் நம்பர் இன்ட்டு ஃபஸ்ட் நம்பர் 18 ப்ளஸ் செகண்ட் நம்பர் இன்ட்டு செகண்ட் நம்பர். ஜீரோவால் எதை மல்டிபிள் பண்ணாலும் ஜீரோ தான். ஃபஸ்ட் நம்பர் இன்ட்டு ஃபஸ்ட் நம்பர் 3 3s are 9 ப்ளஸ் ஜீரோவால் எதை மல்டிபிள் பண்ணாலும் ஜீரோ. 4 இன்ட்டு 6, ஃபஸ்ட் நம்பரையும் ஃபஸ்ட் நம்பர் மல்டிபிள் பண்ணால் 24. 5 8s are 40. 4 இன்ட்டு 3 12 ப்ளஸ் 5 5s are 25. ஸோ இதை ஆட் பண்ணுங்கள். 18 9 24 ப்ளஸ் 40 64. இதை ஆட் பண்ணால் 37. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது என்னது, ஏபி சாரி சிடி மைனஸ் ஏபி தான் 0ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சிடி மைனஸ் ஏபி ஈக்குவல் டு, சிடின்றது இது, த்ரீ ஏ ப்ளஸ் பிசி 3b ப்ளஸ் பிடி ஏ ப்ளஸ் சி பி ப்ளஸ் டி மைனஸ் ஏபி 18 9 64 37. ஸோ ஈக்குவல் டு என்னது, எல்லாமே 0 மேட்ரிக்ஸு. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சிடிக்கான வேல்யூவை எடுத்து எழுதிட்டேன், ஏபிக்கான வேல்யூவையும் எடுத்து எழுதிட்டேன். ஈக்குவல் டு 0, ஏன்னா அவன் கொடுத்துருக்கிறது அதுதான், சிடி மைனஸ் ஏபி ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? ஸோ இதை நான் எடுத்து எழுதிட்டேன். ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன, இதெல்லாம் ஜீரோன்றப்ப இதை ஃபுல்லாக அந்த சைடு கொண்டு போகிறேன். எப்படின்னா 3a ப்ளஸ் பிசி 3b ப்ளஸ் பிடி ஏ ப்ளஸ் சி பி ப்ளஸ் டி ஈக்குவல் டு
இந்த மைனஸ் மேட்ரிக்ஸ் என்டையர் மேட்ரிக்ஸை அந்த சைடு கொண்டு போகிறேன். அது ஜீரோன்றப்ப ஜீரோவில் எதை ஆட் பண்ணாலும் என்ன ஆட் பண்ணுறோமோ அதுதான் வரும். ஸோ அப்போ இந்த மைனஸ் மேட்ரிக்ஸ் அந்த சைடு போகும்போது எப்படி வரும்? ப்ளஸ் மேட்ரிக்ஸாக மாறிடும். ஓகேங்களா? கரெக்டாக ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு போயிடுச்சு. ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய மேட்ரிக்ஸ் ஈக்குவல்ட்டுக்கு ரைட் சைடு போயிடுச்சு. இப்போ பாருங்கள், எனக்கு தெரிஞ்சது 3a + bc இதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு எலமெண்ட்டும் ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு எலமெண்ட்டும் ஈக்குவலுக்கு ரைட் சைடு இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு எலமெண்ட்டும் ஈக்குவல். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி சரி, இது பி கிடையாது, 6c. ஓகேங்களா? மல்டிபிள் பண்ணும்போது நம்ம இங்கே இருந்து பார்த்தீங்கன்னா தெரியும் 3 × a 6 × c. ஸோ 6cன்னு வரும். நான் 6 பின்னு போட்டேன். ஸோ அதே தான் இது 6dன்னு வரும். ஓகேங்களா? அப்போ 6d. ஓகே, இது பி தான். ஓகேங்களா? 3 × b 3b, 6 × d 6d. ஸோ வேறு எதுவும் இல்லை, அது மட்டும்தான் மாற்றம். ஸோ அப்போ 3a + 6c = 18. ஓகேங்களா? இது ஈக்குவல் இது. அதே மாதிரி இதையும் எடுக்கிறேன். a + c = 64. ஓகேங்களா? ஸோ இது ரெண்டையும் எடுத்துட்டேன். அதே மாதிரி இது ரெண்டையும் எடுக்குமா? 3b + 6d b + d. ஸோ 3b + 6d = 9, b + d = 37. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டையும் ஈக்குவேஷனாகவும் எடுத்துக்கலாம், இது ரெண்டையும் ஈக்குவேஷனாகவும் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பாருங்கள். இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன், தேர்ட் ஈக்குவேஷன், ஃபோர்த் ஈக்குவேஷன் எடுத்துட்டேன். இதில் ஏவும் சியும் இருக்குது, இதுலேயும் ஏசி இருக்குது, பட் நம்பர்ஸில் இருக்குது. ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 தான். ஓகேங்களா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் டிவைடட் பை 3 எழுதுனேன்னா என்ன வரும்? 3ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள் ஏ, 6 3ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள் 2c, 18 3ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள் 6. ஓகேங்களா? ஸோ டிவைட் பண்ணேன். இப்போ எனக்கு என்ன பண்ணுறேன், அடுத்து இது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன். ஓகேங்களா? இதுதான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன். இப்போ மாறிடுச்சு. ஸோ இது செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ அப்போ செகண்ட் ஈக்குவேஷன் மைனஸ் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன வரும்? சைனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ சைனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறன்றப்ப இது மைனஸு, இது மைனஸு, இது மைனஸு. ஸோ அப்போ எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது மைனஸ் மைனஸ் ஏ மைனஸ் ஏ கேன்சல். சி மைனஸ் 2c என்ன வரும்? மைனஸ் சி ஈக்குவல் டு 64 மைனஸ் 6 58. ஸோ மைனஸ் சி ஈக்குவல் டு 58. அப்போ சி ஈக்குவல் டு என்னது? என்ன பண்ண போகிறேன்? சப் சி ஈக்குவல் டு மைனஸ் 58 இன் செகண்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஸோ ஏ ப்ளஸ் சி ஈக்குவல் டு 64, ஏ சிக்கு பதிலாக மைனஸ் 58 ஈக்குவல் டு 64. ஓகேங்களா? அப்போ மைனஸ் 58 இந்த சைடு வரும்போது ப்ளஸ் 58ன்னு மாறும். ஸோ ஆட் பண்ணிங்க அப்படின்னா 2 இங்கே போச்சுன்னா 122. ஓகேங்களா? ஸோ ஏ ஈக்குவல் டு 122 அப்படின்றது தான் ஆன்சர். ஸோ சி கண்டுபிடிச்சிட்டோம், ஏ கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்? இந்த சைடு வாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே என்னது? மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 தான். ஓகேங்களா? அப்போ செகண்ட் ஈக்குவேஷனை டிவைடட் பை 3 நான் போடுறேன் அப்படின்னா 3ஆல் டிவைட் பண்ணும்போது பி, 60ன்றப்ப 2d, 9 3ஆல் மல்டிபிள் பண்ணும்போது 3ஆல் டிவைட் பண்ணும்போது. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இது தேர்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கிட்டோன்னா ஃபோர்த் ஈக்குவேஷன் மைனஸ் தேர்ட் ஈக்குவேஷன் 4லேருந்து 3 சப்ட்ராக்ட் பண்ணுறேன். ஸோ அப்போ சைனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவோம். ப்ளஸ்ன்றது மைனஸு, ப்ளஸ் எல்லாமே ப்ளஸ்ன்றப்ப எல்லாத்தையும் மைனஸாக மாற்றிட்டேன். ஸோ பி மைனஸ் பி கேன்சல், டி மைனஸ் டி அப்படின்றப்ப மைனஸ் டி. ஓகேங்களா? டி மைனஸ் 2d அப்படின்றப்ப மைனஸ் டி. 37 மைனஸ் 3 34. ஸோ அப்போ டி ஈக்குவல் டு மைனஸ் 34 அப்படின்றது கிடைக்குது. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறேன், டி ஈக்குவல் டு சப் டி ஈக்குவல் டு மைனஸ் 34 இன் எந்த ஈக்குவேஷனில் போடலாம்? நம்ம ஃபோர்த் ஈக்குவேஷனில் போட்டால் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ ஃபோர்த் ஈக்குவேஷனை போடுறேன். ஃபோர்த் ஈக்குவேஷன் என்னது? பி ப்ளஸ் டி ஈக்குவல் டு 37. ஸோ டிக்கு பதிலாக மைனஸ் 34 எடுக்கிறேன். ஸோ பி ஈக்குவல் டு இந்த மைனஸ் 34 அந்த சைடு வரும்போது ப்ளஸ் 34ஆக மாறும். ஸோ ஆட் பண்ணிங்கன்னா 71. ஓகேங்களா? ஸோ பி ஈக்குவல் டு 71. ஓகேங்களா? ஸோ அப்போ ஏ கிடச்சிருச்சு,
கீழே பார்த்தீங்கன்னா தெரியும். ஏ கிடச்சிருச்சு, பி கிடச்சிருச்சு, சி கிடச்சிருச்சு, டி கிடச்சிருச்சு. தட் ஃபோர் த மேட்ரிக்ஸ் எழுதலாமா நம்ம? இங்கே எழுதியிருக்கோம் இல்லையா, டி ஈக்குவல் டு, ஸோ மேலே பார்த்தீங்கன்னா டி ஈக்குவல் டு லெட்டஸ் அசியூம் டி ஈக்குவல் டு ஏபிசிடி எழுதணும் இல்லையா. ஸோ அப்போ அதே மாதிரி இந்த வேல்யூவெல்லாம் நம்ம அதில் சப்ஸ்டிட் பண்ணலாமா. ஸோ டி மேட்ரிக்ஸ் அப்படின்றப்ப ஏவோட வேல்யூ எங்கே இருக்குது, 122, பியோட வேல்யூ 71, சியோட வேல்யூ -58, டியோட வேல்யூ -34. ஸோ அவன் கேட்டிருக்க டி மேட்ரிக்ஸ் அப்படின்றது இதுதான் ஆன்சர். ஓகேவா ஸ்டூடெண்ட்? ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். புரிகிற மாதிரி கிளாஸ் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயனடைவாங்க, கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. அடுத்த அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.